ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். ஆக்சுவலி என்ன ஒரே ஒரு தாமரை பூன்னு எங்கள் கப்பல். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து அகிலா சாயும் நமஸ்காரம், அப்புறம் ருக்மணி சாய் 2 பேரும் வந்திருக்கா. அவளுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய மூட்டையே வந்திருக்கு. இங்கே எவ்வளோ பாருங்கள், அங்கங்கே என்னென்னமோ கொண்டு வந்திருக்கா. எதுக்காக இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் அப்படின்னா, நாளைக்கு வந்து உதய அபிஷேகத்தோட 75வது நாள் செலிப்ரேஷன். அந்த செலிப்ரேஷனுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பொருட்களை சுவாமிக்காக கொடுத்து அனுப்பியிருக்கா. சாய் காட்டுங்க என்னெல்லாம் கொண்டு வந்திருக்காள். இதெல்லாம் யார் கொடுத்துருக்கா? ரோஜா பூ அகிலா சாயி, இது சாமந்தி பூ ருக்மணி சாயி, இது சாரதா சாயி, இது ருக்மணி சாயி, இது ருக்மணி சாயா. ஓகே, இது விஷாலினி சாயி. இது ஓகே, அது தாமரை பூவால் நாளைக்கு போடணும்னு சொல்லியிருந்தா. ஓகே, தாமரை பூ வாங்கி அரேஞ்ச் பண்ணி சக்கரை பொங்கலுக்கு சாமிக்கு. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து சம்பங்கி, எனக்கு ரொம்ப பிடிச்சது. இது வில்வம், நாளைக்கு திங்கக்கிழமை இல்லையா, அதனால சுவாமி வந்து சிவரூபம் அப்படிங்கிறனால வில்வம் வாங்கின்னு வந்திருக்கான். இது முல்லைப்பூ வந்தவாளுக்கு பொண்டுகளுக்கு கொடுக்கறதுக்காக நம்ம வாங்கியிருக்கோம். அடுத்தது அரளிப்பூ இருக்குது, சாமந்தி பூ இருக்குது, அடுத்தது சாமந்தி பூ இருக்குது. இருக்கிற பாபுக்குட்டி வந்து இத்தினூண்டு, ஆனால் எத்தனை பூ பார்த்தெல்லாம் குவிஞ்சு கிடக்கும். உங்களுக்கு தெரியறதா? சுவாமின்னா அதுதான் சொல்றது. இங்கே நம்மளோட ஒரு கேங்குன்னு சொல்லி பாருங்க, தாமரைப்பூ அகிலா சாயும் ஒன்று வாங்கியிருக்கான். முதல் தாமரைப்பூவில் நிறைய தாமரைப்பூ வந்திருக்கேன். அது அகிலா சாய் இப்படி மொட்டோட ஒன்று வாங்கியிருக்கான், அழகாக காமிக்கிறவதெல்லாம். ஸோ இது இல்லாமல் பழங்கள் எல்லாம் வாங்கியிருக்கான். இந்த சப்போட்டா பழம், ஆரஞ்சு பழம், இதெல்லாம் சுவாமிக்கு நாளைக்கு. முந்திரி பருப்பு வந்து நாளைக்கு சக்கரை பொங்கலுக்கு. இது வந்து நம்ம ருக்மணி சாய் சாரதா சாய் வாங்கியிருக்கா. ஸோ இதெல்லாம் வந்து எல்லாட்டேருந்து இவள் வாங்கிட்டு வந்து கலெக்ட் பண்ணி இங்கே கொண்டு வந்து வச்சுருக்கோம். பார்த்துங்கோ, நம்ம பாபுக்குட்டி காமிச்சிருக்கோம். இன்றைக்கி அலங்காரம் அவருக்கு அற்புதமாக இருந்தது. ஸோ நாளைக்கு பாருங்கள், இதை விட ஜொலிப்பர் நாளைக்கு 75வது இல்லையா புதிய அபிஷேகம். ஸோ அதுக்காக வெயிட்டிங். இப்போ ஒரு ட்ரெய்லர் தான் ஓடின்னு இருக்கு, மெயின் பிக்சர் நாளைக்கு அப்படிங்கிற மாதிரி. நாங்களே ரொம்ப எக்ஸைட்டிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சுவாமியோட அலங்காரம் பார்க்கறதுக்கு என்னெல்லாம் அவர் எப்படி வாங்கிப்பார் அப்படிங்கிறது ஆன் த ஸ்பாட் தான் தெரியும். எதையும் நம்ம பிளான் பண்ணி பண்ணுறது கிடையாது. இதெல்லாம் அன்எக்ஸ்பெக்டடாக நடந்த விஷயங்கள். அதாவது 1-2 பூ வரும் பார்த்தேன் பாருங்க. 50வது நாள் அன்னைக்கு நடந்ததை விட பிரம்மாண்டமாக தானே இருக்குது 75வது நாள். அப்படின்னா யோசிச்சு பாருங்க 100வது நாள் எப்படி இருக்குன்னு. சுவாமி எந்த கொண்டு வருவார்னு அதுதான் சொல்கிறது. ஸோ நீங்களும் எக்ஸைட்டாக வெயிட் பண்ணுங்கள், நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நாளைக்கு மீண்டும் சந்திக்கலாம். நமஸ்காரம். சாய்ராம்.